முதல் 4 உபமைகள் இயேசுவா கூறியது எப்படியாக பிசாசு டீமன்ஸ் அசுத்தாவிகளை அனுப்பி அவர் வழியால அழைத்த அவருடைய பிள்ளைகளை அவர் சொல் கேட்டு பின்னுக்கு போகும் ஆடுகளை எப்படி தாக்க வருவான், எப்படி அந்த இடத்தை விட்டு பிடுங்க வருவான், பக்க வழியா திருப்ப வருவான், எப்படி அங்க இவர்கள் பழையான போதனைகளை இப்பதான் யூடியூப்ல எவரையும் பார்க்கலாமே கேட்டு அதனை படிபடுவார்கள். இயேசுவுக்குள்ளாக வந்து ஆரம்ப நாட்களுக்குள்ளேயே எப்படியாக ஒரு மனத்தாங்கலை போட்டு அல்லது யாரோ ஒரு பழையான வஞ்சிக்கிற போதரை கேட்டுட்டு அதை எடுத்து மெசேஜாக அனுப்பி ஆக்களை வஞ்சித்து இழுக்கலாம், உண்மையை அறிகிறதில் விட்டு இழுக்கலாம். இதையெல்லாம் சொல்லி இருக்கிறார். முதல் 4 உவமைகள், 4 parables, first 4. All right, so this must be a foundational truth. முதலாவது 4 நிலங்கள், 4 வித்தியாசமான இருதயங்களுடைய 4 groups of people. வலியோரத்தை போல, கற்பாறையை போல, முட்புதரை போல, அடுத்தது நல்ல நிலம். All right, yeah. இது முதலாவது நிலம். அடுத்தது கற்பாறை. வேர்களை விடவில்லை. அதுக்கு அடுத்தது முட்கள் நிறைந்த இடம், அதிலே விழுந்த விதைகள். அடுத்துக்கு பிறகு உண்மையும் நன்மையுமான இருதயம், 4வது நிலம். So, இயேசுவா முதலாவது உவமை 4 நிலங்களை போல இருக்க 4 பிரிவு ஜனங்கள் சபையிலே இருப்பார்கள். All right?
குறுகுறுப்பான் நன்மையும் உண்மையுமான இருதயம். மற்ற மூன்று நோ ஃப்ரூட். கனி இல்லாத கிளைகள் ஒடிக்கப்படும். அவர்களே நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க முடியாது. இவை யாவையும் நீங்கள் 15ஆம் அதிகாரம் அருளப்பர் யோவானிலே வாசிக்கலாம். அவர்களே நிலைத்திருக்காவிட்டால் அவர் செடி, நாங்கள் கொடிகள், பிரான்சஸ். அவர்களே நிலைத்திருக்காவிட்டால் அவர் வார்த்தை. நாங்கள் பழங்கள் கொடுக்க முடியாது. சிம்பிளி நோ. சோ இப்ப நாங்கள் இந்த முதலாவது உண்மையில தொடங்கி இரண்டாவது கோதுமையும் பதரும் களைகள், அதிலே எப்படியாக பிசாசு அட்டாக் பண்றான் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது கடுகு விதை. அதை சொல்லி எப்படி அவர் அழைத்த அழைப்பிலே நாங்கள் வெளிச்சம் அடைந்து ஒரு கூட்டத்திலே இருக்கும் நேரத்திலே எவ்விதமாக தாக்க பெறுவான். அசுத்தாவிகள் அதுதான் சொல்லி இந்த ஊமைகளாக பேசின. அதே அதுக்கு அடுத்தது நாலாவது ஊமை. ஒரு பெண் மூண்டி பிடி மாவில்லை அப்ப புளிக்காரம் அப்பச்சோடாவை போட்ட மாதிரி. இவனும் உண்டாக நாங்க பார்க்க போறோம். நான் உங்களுக்கு அறிவித்தேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நிலைத்த இருந்தாலும் வார்த்தையில் அந்த வெளிச்சம் கூடும். இன்னைக்கு படிக்கிறவர்கள் நாளைக்கு கூடும். உனக்கு ஏதாவது வெளிச்சம் கிடைத்தால் என்னோடையும் பகிர்ந்து கொள்ளு. Alright. Now, so 4 உவமைகள், 4 நிலங்கள், கோதுமையும் களைகளும், கடுகு விதை, அடுத்தது அப்பச்சோடாவை 3 பிடி மாவுக்குள்ளே போட்ட மாதிரி. இவைகளை பயன்படுத்தி தாம் வழியான உலகத்திலே இருந்து டடி மூலமாக இழுக்கப்பட்டு தம் கையிலே கொடுத்தவர்களை கெடுக்க, பக்கபடியாக திருப்ப, குழப்ப, வஞ்சிக்க வருவான் என்பதை இவைகளில் இருந்து பார்க்க போறோம். வேலை செய்து இன்றைக்கு காலையிலும் ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். பிசாசனுடைய அட்டகாசம் உச்சகட்டத்துக்கு போகுதுன்னு தெரியுது. ஏசாயா சொன்னான், பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். இந்த இடத்திலே நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை ஓரளவாவது அறிந்த தாய் தகப்பன்மார் அவர் சொன்னபடி உங்கள் குடும்ப
குடும்ப வாழ்க்கையை நடத்தி குடும்ப பலிபீடம் குடும்ப ஜபம் நாளாந்த வைத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். தாப்பனுக்கு டைம் இல்லாட்டி டைம் மீட்டெடுக்க வேணும். மனைவி தாய் சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி இல்லையோ பிள்ளைகளை பருவாய் அவர்கள் உங்களுடையார்கள். அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். சிறைப்பட்டா டீமன் influence and possession will be the result. நீ என் வார்த்தையை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். உணர்வுள்ளாக்கள் அதை உயர்ந்த தேவன் நம்முடைய டாடி அவருடைய வார்த்தைக்கு பயப்படுறார்கள். அப்படியா விஷயம்? நான் பிள்ளைகளுக்கு வார்த்தையை சொல்லிக் கொடுத்து வழி நடத்தவில்லை. நான் டாடி என் பிள்ளைகளை மறந்து விடுவார். பிறகு யார் பாதுகாப்பது? பிசாசு அவர்களை இருதயத்தை கொண்டோடி விடும். சில சமயம் சரீர பிரகாரமாகவும் வீட்டை விட்டு ஓடி விடுவார்கள். பிள்ளைகளை பொறுவாய் ஆயினும் அவர்கள் உன்கூட இருக்கிறார்கள். அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். பிசாசின் அசுத்த ஆவிகளின் சிறையிருப்பு. உப புத்தகம் 28ஆம் அதிகாரம். ஓகே, பிசாசு எப்படியாக தன்னுடைய ஊழியர்களான அசுத்தாவிகளை அனுப்பி தேவனுடைய பிள்ளைகளான அவருடைய ஆடுகள் உலகத்திலே இருந்து இழுக்கப்பட்டவர்கள் அதை உயர்ந்த தேவனாலே யெகோவாவின் டாடி 6 அருளப்பர் 6:44 எவருமே யெகோவா எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி யெகோவா, அவருக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை தான் ஒளி. வாழ்க்கை இல்லாதவன் ஒளி இல்லாதவன். இதுக்கும் எந்த மதத்துக்கும் எந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் எந்த சபை பிரிவினை கேத்தலிகம் எதிரே தொடர்பு இல்லை. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே யெகோவா, அவரது வாழ்க்கை தான் ஒளி. அவர் சொன்னார், நானே வாழ்க்கை. எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுத்து விழுந்தவனை தூக்கி விடுகிற தேவன் பாவத்திலே படிப்பட்ட மனுஷனை சும்மா விடவில்லை. அவருடைய அன்பும்
இரக்கமும் சொந்த குமாரன் என்று பாராமல் அந்த பாவத்தினால் வந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்து மனுஷனை விடுவித்தார். It is a great plan of redemption. இதை அறியாமல் இன்றைக்கு குறிப்பாக இந்த சமயத்தில் தங்களை பல வழிகளிலே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நாக்கு கூடாக கைகள் முதுகலை அந்த மரத்திலே அவரை தூக்கி அறைந்து அவர் செய்து முடித்த மகத்தான பெரிதான விடுதலையின் திட்டத்தை உலகம் அறியவில்லை. அது சரியாகவும் படாது. கிறிஸ்தவர்கள் இயேசு மரித்தார், அது படவே இல்லை. அவர்கள் வாழ்க்கை மாறவே இல்லை. முதலில் மனம் திரும்புதல், அதுக்கு பிறகு அவர் கொண்டு வந்த ராஜ்யத்தின் செய்தி. அவரே ராஜா, அவரே ஜனாதிபதி, சர்வலோகத்துக்கும் அவருடைய அரசாங்கம் சீக்கிரமாய் ஆள இருக்கிறது. அந்த அரசாங்கம் அவர் இருக்க போற இடம் நீ அறிந்த உன்னுடைய பிரதமர் இருந்த இடம் அலரி மாளிகை என்று சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் அதை கொண்டு வராது. எருசலேம் தலைநகரம் இஸ்ராயலுக்கு அங்கே வந்து குடியிருப்பார். இயேசுவா சொன்ன வார்த்தைகள், எருசலேமின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். Okay, now let's get back to அவருடைய வழியே அழைக்கப்பட்ட ஆடுகளை அழிக்க, ராஜ்யத்துக்குள்ள போகாமல் தடை பண்ண இந்த வழிகளை அவன் எடுப்பான் என்று அவருடைய உதவியோடு இந்த 4 parables ஓமையில இருந்து 4 முடிக்கலாம். தெரியாத go fast. முதலாவது ஓமை, நான்கு நிலங்கள் எப்படியாக இந்த ஓமையில ராஜ்யத்தின் செய்தியை கேட்டு இருதயத்திலே அந்த விதை விழுந்தவர்கள் பக்க வழியாய் திருப்பப்பட்டார்கள். கேட்க வேண்டிய செய்தி ராஜ்யத்தின் செய்தி. உலகம் தோன்றினது முதல் மறைவாய் இருந்த ரகசியங்களை நான் வெளிப்படுத்துவேன். பூர்வ காலங்களில் திகதரிசி சொன்னான். பாடல்
78:2 அறியாமல் இருந்த ரகசியங்கள் பூர்வ காலத்து மறைபொருள்களை பார்த்தீங்களா? ஆரம்பத்திலே தேவனுடைய கட்டளையை மீறும்படிக்கு உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் தான் சொன்ன பொய்யை சொல்லி அவளை வஞ்சித்து அவளை சாப்பிட வைத்தது தவிர்க்கப்பட்ட அந்த பழத்தை பழத்தை என்றுதான் போட்டிருக்கு. என்ன பழம் என்று போடவில்லை. தவிர்க்கப்பட்ட மரத்தின் பழம், ஆப்பிள் பழம் அல்ல. ஆரம்பத்திலே விதை முளைக்கும் நேரத்திலே விதையை ஒருவன் நாட்டுகிறான். அந்த இன்னும் மண் மூடாத இருக்கிற அந்த விதைகள் வந்து பொறுக்கி ஒளி பண்ணி போடு வருவான். அசுத்தாவிகளை அனுப்பி அவைகள் தான் பறவைகள் வந்து அதை கொத்தி தின்று போட்டது. சாப்பிடும் விதைகள் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய செய்தி. பறவைகள் அசுத்தாவிகள். அசுத்தாவிகள் இவர்கள் கேட்ட வார்த்தையை விளங்கிக் கொள்ளாமல் இருந்தார்கள். மத்தேயு 13:19. இப்படி எத்தனை பேர் இருப்பாங்க விளங்காதாக்கள்? நான் சொல்றது உலகங்கம். நான் குறிப்பா ஒரு denomination, ஒரு சபையை குறித்து பேச வைக்காத மெத்தடிஸ்ட் RC non-RC spiritual church. No. ராஜ்யத்தின் செய்தியிலான் விதை. அதை கேட்டு என்னவாமே உணர்ந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அதையில யோசிச்சு கொண்டு வாரது பலவிதமான நெருக்கங்கள், சூழ்நிலைகள். அப்ப வந்து இப்படி பார்ப்பார்கள். படிப்பிக்கிறாக்களை இங்க கொஞ்சம் போற மாதிரி ஆராதனை முடிஞ்சு வீட்டை போக கற்பித்தல் அங்க இல்ல சொல்லுவார்கள். கேட்கறது உண்டு, நீக்கதில்லை. உடனே மறந்து போகுது. மறந்து போகிறது இல்லை, உண்மையான ரகசியம். பறவைகள் வந்து கொத்தி போட்டது நீ கேட்ட விதையை. எங்க புறாக்கள் உன் கண் பார்க்கட்டும். நீ எந்த செய்தியையும் கேட்டு நீ விளங்கிக் கொள்ளாத பொழுது, குறிப்பாக தேவனுடைய செய்தியாகிய நற்செய்தி ராஜ்யம், இந்த புறாக்களுக்கு ஒப்பாக அசுத்தாவிகள் இருக்கிறது. சரீரம் இல்லாத ஆட்கள் வந்து நீ கேட்ட வார்த்தைகளை புறக்கி கொண்டு ஓடிவிடும்.
இயேசுவா சொல்லுகிறார் பேயங்க பார்த்திருந்ததுக்கு அட்டாக் பண்றதுக்கு. கேட்கிற செய்திய காட்டுறேன் நான். அப்படி பறவைகள் அசுத்தாவிகள் இதுதான் ஆக்கள் மறந்து போகுது. கேட்டது நிற்கிதில்லைன்றதன் காரணம் அசுத்தாவிகள் உடனே வந்து அந்த விதைகளை பொறுக்க நீ இடம் கொடுக்கிறாய். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சின்ன பேர் பவுல் அப்போஸ்தலன் வான் பண்ணியிருக்கிற பேசியர் 4:27. ஒரு வீட்டிலே ஒரு மேல் சுவரில் தின்ன துவாரம் இருந்தது. அதுக்குள்ளாக ஒரு ஆள் வந்து தன்னுடைய வீட்டை கட்டலாம் என்று வந்து 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 ஒரு கல்லாக வந்து கட்டி கவனியாத பொழுது அணில் அதன் வாயிலை வீடு கட்டுற தும்பு வீட்டில் உள்ளாக்கள் கவனியாத பொழுது அது வாரதும் போறதும். இதே விதமாக பலருடைய வாழ்க்கையிலே இந்த ஆக்சஸ் இருக்கிறபடியால் கேட்ட மாத்தை நீக்காதாங்க. எப்படியும் கேட்டாலும் நோட்ஸ் எடுத்தாலும் அது வந்து கொண்டு போகும். அசுத்தாவிகள் நிஜமானவை, பிசாசின் ஊழியர்கள். அதைத்தான் அடி என்று அடித்து துரத்தி கொண்டிருந்தவர் காலை தொடக்கம் மாலை வரை இயேசுவா. அதுக்கு நாங்கள் வருவோம். இப்ப கூட வெளிச்சம். Why Yeshua was casting out demons all the time, everywhere. மலையிலே, கடற்கரையிலே, ஜபாலயங்களிலே, வீடுகளிலே. Only now. ஏன் அப்படி இடம் கொடுத்தார்கள்? அசுத்தாவிகள் உடல் இல்லாத ஆட்கள். தூதர்களுக்கு உடல் உண்டு, தேவனுடைய தூதர்களுக்கு. இந்த அசுத்தாவிகளுக்கு உடல் இல்லை. ஏனென்று கேட்காது, எனக்கு தெரியாது. They are mentioned as evil spirits. Where they came from, I don't know. The scriptures are silent. வேத வாக்கியங்கள் மௌனமாயிருக்குது. அதுல சும்மா சொல்லலாம், அது பிழை. சத்தாக்கள் எப்படி ஆவியாகிற when people are
dead, they're dead. They don't become spirits. Now, ஆரம்பத்திலே பிடிக்கிறது அதான் சாத்தாண்ட இது வாத கேட்டுட்டாரா எங்க போறேன் சரி யாரோட செய்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு தெருவும் தெரியும், ஒவ்வொரு ஒழுங்கையும் தெரியும். நீ மடங்களப்பா அதுக்கு தெரியும். உண்ட வீடு யார், உந்த தாயதப்பன் எந்த முண்டத்தை வணங்குறாங்க அதுக்கு தெரியும். எப்படி அது சிருஷ்டி, ஆனால் அது பார்த்து கொண்டு திரிகிறபடியினால தெரியும். அந்த ஆவி அந்த மனுஷனை விட்டு வெளியே போய் திரும்பி வருதா இல்லையா, எங்க இந்த வீடு நான் காணல என்று ஐஷுவ சொன்னார. நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன். இந்த அணில் தன்னுடையது அல்லாத ஒரு வீட்டுக்குள்ள வந்து தன்னுடையது அல்லாத அந்த பட்டிக்குள்ளே வந்து தன் குடும்பத்தை கொண்டு வர வருகிறது. இதெல்லாம் காட்டுறது நீ உணர்வடைய. அது ஒரு துரும்பாக கொண்டு வந்த உண்மையாக அந்த பெட்டிக்குள்ளே இருந்து இழுத்தெடுத்த கூடு. அதுக்குள்ள அது குட்டி போட்டு, அணில் குட்டி போடுறது, பாலூட்டி முட்டை போடுறதுல அணில் குஞ்சுகள் அதுக்குள்ள இருக்கும். மயிர் முளைக்காம ஆனா அதுக்கடையில நாங்க கூட்டம் எடுத்து போட்டோம். என்ன காலகட்டத்தில் இப்படியான ஒரு உதாரணத்தை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. அவர் டைம் பண்ணுவார் அந்த மாதிரி. அது உள்ளே வர்றதுக்கு இடம் இருந்தது. நாங்கள் நினைக்காதபடிக்கு இடம் கொடுத்து விட்டோம். அதோ ஏர் கண்டிஷனிங் இருந்த வயறுகள் போற துவாரம் அப்படி அதுக்குள்ளால இவ்வளவு துரும்பம் குழந்தை இவ்வளவு கடுமையா வேலை செய்திருக்கப்படும். இது ஒரு சிரிச்சிப்பு, ஒரு சின்ன மிருகம். அது பேய் இரவு பகலா எப்படி இவ எடுக்கிற இதால ஆற பயன்படுத்தலாம். எந்த பிழையான போதனை, எந்த பிழையான வீட்டுக்கு, சாபம் நிறைந்த வீட்டுக்கு அனுப்பலாம். எப்படியாக ஏன் இன்னும் சரியா வளரவில்லை, நாட்டப்பட்ட விதை அப்ப பிடுங்கிற லேசு இதை 2 விரலால பிடுங்கி போலதான். அதுதான் அவனுடைய திட்டம். இயேசுவை வெளிப்படுத்துகிறார். வார்த்தையை கேட்டு அவன் இருதயத்திலே விதைகள் விழுந்தது, ஆனால் விளங்கிக் கொள்ளவில்லை. பறவைகள் வந்து எடுத்துக்கொண்டு போன மாதிரி அசுத்தாவிகள், demons, they came and took it away.
செய்தி இருதயத்திலே விழுந்து முளைக்காதபடிக்கு விதை இல்லாட்டி எப்படி முளைக்கிற ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன் சொந்த ரட்சகராக நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்னை உமது ரத்தத்தாலே கழுவும் என்னை தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் புதர் சொல்ற நீ ரசிக்கப்பட்டாய் இனி நீ பைபிள் எடுத்து வாசிக்கோடு முக்கடா சாமிகள் தெரியாம அவனுக்குள்ள எந்த வித போன முட்டாளு நானும் ஒரு நேரம் முட்டாளாக இருந்தேன் இப்ப இல்லை நானும் அறிக்கை பண்ணேன் எல்லாரும் அறிக்கை பண்ணாண்டு அந்த மனுஷன் வந்து அறிக்கை பண்ணி போட்டு போயிட்டு முடிஞ்ச உடனே கேட்டேன் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க அறிக்கை பண்ணக்கு பிறகு எப்படி இருக்கு இருதயம் என்று கேட்பேன் என்ன அறிக்கை பண்ணேன் ஐயா இப்பதானே நான் சொன்ன அறிக்கை பண்ணேன் நான் அறிக்கை பண்ணல என்னம்மா நீங்க இப்ப நான் சொன்னேன் நீ ஏசப்பாவை உள்ளுக்கு கூப்பிட நீங்க சொல்லலையா நான் சொல்லலையா அதுக்கு பிறகுதான் வெளிச்சம் பெருக பெருக பேய்க்கு என்ன பிரச்சனை எதையும் அறிக்கை பண்ண ஒரு பேய் நடு ராத்திரியில் வந்து போட்டு ஒரு வாலிப சகோதரியோ கல்யாணம் ஞாபகம் இல்லை நான் பின்ன பாருங்கள் முட்டாள்தனத்தை பாருங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட்டது எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட்டது அது சொல்லி முடிய அது சொல்லுது எனக்கு அறிக்கை புத்தகம் இருக்கா கூட்டு வாங்க முழுக்க அறிக்கை பண்றேன் எனக்கு என்ன ஏலாதா இதுக்கு பிறகு என்ன செய்யற கிறிஸ்டியானிட்டி ஒரு அறிக்கை பண்ணின ஏசப்பா சொந்த ரட்சக உனக்கு அங்க சொந்தமாக வந்தவர் மரியான் உனக்கு சொந்தமா அண்டியா அறியாமை இப்படிப்பட்ட காரியங்களினாலே படிச்சு அவர்கள் உண்மையாகவே யேசுவாவின் ஆடுகளாக இருக்கிறார்கள் செத்தபின் மோட்சம் ஓடி விளையாடுவேன் என்ன வஞ்சிப்பில் வச்சிருக்கிறாங்க எத்தனை சபைகள் உலகங்கு வெள்ளக்காரன் போதையர்கள் கூட புடையன்கள் மாயமாலம் பாம்பு குருடர்கள் இயேசுவா சொன்ன வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்போம் என்னில் அன்பு கூறுகிறவன் அவனோ அவனே என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான் என்னில் அன்பு கூறாதவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான் சொல்லுவாங்கள நான் கேட்க இல்லை வெளியூர்ல ஒரு இடத்துல கேட்க இல்லை பிரசங்கிப்பது அமெரிக்கா கனடா யூரோப் இந்தியா ஸ்ரீலங்கா இயேசு நல்லவர் இயேசு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார் இயேசு விடுவிப்பார் குணமாக்குவார் இதுதான் பவுல் சொன்ன இன்னும்
இயேசு. பிசாசினுடைய திட்டம் இது வந்திருக்க வேணும் போதனைகளுக்கு கேளு. இனி இதை விவரமாக கொண்டு வரும். மூன்று பிடியுமா? அதுக்குள்ளதான் இன்னும் ஒரு இயேசு, இன்னும் ஒரு நற்செய்தி, இன்னும் ஒரு ஆவி. 325 AD வந்ததா இல்லையா? செவி உள்ளவன் கேட்க கடவான். ரைட். இந்த பறவைகள் வந்து அசுத்தாவிகளுக்கு ஒப்பாக கொண்டு போனது ஒரு இடத்துல வாசிப்போம். ஆரம்ப புத்தகம் எடுக்கும். பதினைந்து 15ஆம் அதிகாரம். வடிவாக்கள் இந்த வார்த்தை நீ ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றும் பொழுது உன்னை இப்பொழுது கேட்கும் நேரத்திலே அது சுத்திகரிக்கும். மழை வந்து விழுகிற மாதிரி புல்லுகளின் மேல் அது வேலையை செய்யும். நீ மழை பெய்கிற நேரம் வெளியால போயின்னு ஐயோ இந்த மழை இந்த புல்லுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லுவையா. அனுப்பப்படுறதே அதுக்குத்தான். என் வாயால் புறப்பட்ட வார்த்தை வறுமையாய் திரும்பதென்று அவர் சொல்லவில்லையா? பதினைந்து ஒரு இடத்தை இஸ்ராயல் தேசம் கானான் தேசம் அத வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். இதை உனக்கு தருவேன். ஓகே, உனக்கு ஞாபகம் கொஞ்சம் சொல்றேன், அல்லது பாஞ்சிட்டு போயிருவேன். இதை முடிக்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்லைப்படி. ஆரம்ப புத்தகம் 15:8 ஆபிரகாம் அதற்கு யெகோவாகிய எஜமானே, நான் அந்த நீ சொன்ன அந்த நாட்டை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனாலே அறிவேன்? எதனால்? உள்ளே இருந்து பார்க்கிறது சாராள், அவன் பஞ்சாதி. அதுக்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும், ஏன் 3 வயது வெளிச்சம் கிடைக்கிற நேரம் சொல்லிக் கொடுப்பேன். இப்ப தெரியாது. 1 வயது ஆட்டுக்கடா கிடாவா, 1 வயது பெண்ணாடு இல்ல கிடாதான். ஆண் ஆட்டுக்குட்டி யாத்திராமத்தில் எடுக்க சொன்னவர். இங்க 3 வயது 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறாவும் ஒரு புறா குஞ்சும். கடவுளே,
சரீர ஞானம் இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. எங்களுக்கு தெரியும். புறாவென்னா புறா கொண்டு வர்றதான் பிறகு என்ன குஞ்சு அவன் அங்க போய் தேடுத்தீர்கள் கூட்டுக்கு. அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தை கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டுகளை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பறவைகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகளை அவன் துண்டிக்கவில்லை. என்னென்று பறவையை பற்ற தலையால புறாவு பதினொன்று. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். இங்க இருக்கு. மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையிலே நடக்கிற பலி கொடுக்கும் உடன்படிக்கையிலே தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றும்படி அவன் இந்த வெள்ளாடுகளை அந்த ஆட்டுக்கடாவையும் கொண்டு புறாவையும் புறாக்குஞ்சையும் அது நடக்கும் நேரத்திலே பறவைகள் வந்து அந்த பலியிலே சாப்பிட்டு போக இறங்கினது. ஆபிரகாம் என்ன செய்தான்? அவைகளை துரத்தினான். What a picture! Demonic spirits. இயேசுவுக்கு தெரியாதா இது? பறவைகள் கொண்டு வந்து ராஜ்யத்தின் செய்தியாகிய விதையை எடுத்துக்கொண்டு போனது. அந்த மனுஷன் கேட்டு விளங்காமல் இருந்த பொழுது ஏன் அந்த மனுஷன் துரத்தவில்லை? அந்த மனுஷனுக்கு தெரியாது. வார்த்தை கேட்டு பிசாசு வரப்போதண்டு சொன்னாலும் எத்தனை ஆக்களுக்கு விளங்குது. கவனம் கவனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதுக்குள்ளே இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அவன் செலுத்திய பலியை கெடுத்து போடும்படிக்கு அழுக்களையும் படிக்கு இடையில வந்து பூந்து டிஸ்டர்ப் பண்ணது பறவைகள். எது கொப்பா இருக்கு? அசுத்தாவிகள். அதே விதமாக பறவைகள் வந்து கேட்ட வார்த்தைகளை எடுத்து கொண்டு போகுதுன்னு இயேசுவ சொல்லவில்லையா? அந்த செய்தியை கேட்ட மனுஷன் கேட்டான், முளைக்கவில்லை. ஏன்? விதை இல்லை. விதை கொண்டு போயாச்சது. இத நடக்குது. ஆபிரகாம் பறவைகளை துரத்தினான். அவன் பலியை கெடுத்து போடாதபடிக்கு பறவைகள் எது கொப்பா இருக்குது. இங்கேயும் அந்த விதை விதைக்கிறவன் நல்ல 4 அந்த ஊமையிலும் 4 நிலங்கள் அசுத்தாவிகளுக்கு.
பைபிள்ல ஒரு சிம்பல் குறியீடு எனக்கு ஒரு பண்டிதர் சொல்லி தந்தார். குறியீடு சொல்லப்பட்டால் அதான் கன்சிஸ்டன்டாக போய்கொண்டிருக்கும். அது செய்த பாயிண்ட். இப்ப பழைய உடன்படிக்கையில ஆபிரகாமுக்கு நடந்தது. இப்ப வெளிப்படுத்தும் புத்தகம் எடுக்கும். நான் 2 பூமியாவது முடிக்கலாம் பார்த்தது இதுல நிற்குது. வெளிப்படுத்தின புத்தகம் 18 இவைகளுக்கு பின்பு வேறு ஒரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலே இருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. தூதனுபடி என்றா அவன் பெரிதாய் குரல் எழுப்பி மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பு, அசுத்தாவிகளுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடும். காவல் வீடு சகலவித அசுத்தாவிகள், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளின் கூடுமாயிற்று. பறவைகள் எதோடு தொடுக்கப்படுதுன்னு பாருங்க. பேய்கள், அசுத்தாவிகள், பங்கபோராய் ஞாபகமா கடுவு இதை சின்னனாக இருந்து முளைத்து பறவைகள் வந்து கூடு கட்டுது. இப்ப விளங்கும் உனக்கு பறவைகள் என்னண்டு. இப்ப கடுகுவித உண்மையில எப்படியாக இந்த அசுத்தாவிகள் வந்து குமிஞ்சு வெளியால் அழைக்கப்பட்ட அவருடைய ஆடுகள் கூட்டத்துக்குள்ளே வந்து பூந்து எப்படி அட்டாக் பண்ணும், எப்படியாக தாக்கும், என்னென்ன கொண்டு வரும், எங்க போகுது. சபைகள் எனப்பட்ட சர்ச்சஸ் என்று அர்த்தம் தெரியாமல் அழைக்கப்படுறதுகள் ஏமனாந்திகள். சின்ன ஏமனாந்தி என்று ஒரு சின்ன பிராணி எனக்கு தெரியும். ஓனான் சுருக்க செய்தி ஈக்கல்ல தலைக்குள்ளால போடுவன், மாலை போடுற மாதிரி. அதை பிடிக்க அது பேசாம கண்ணு உருட்டி ஊட்டி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த
ஓலையால செய்யப்பட்ட தென்னை மர ஓலையால அந்த செய்யப்பட்ட சொல்லுக்கு கைஞ்சி சேர்த்தபடி பட்டுட்டு எங்கட போட்டிக்க போல தெரியுது. ஓ அவர முகத்தை பாருங்க. இதுக்குத்தான் பேர் ஏமனாந்தி. அது தெரியாது. சபைகள் இவனமாய் இருக்க பறவைகள் வந்து குமிஞ்சு போட்டு அதுதான் கடுகு விதை ஊமை. அதுக்கு நாங்க இப்ப நிக்கிறது முதலாவது ஊமை. பறவைகள் வந்ததில்லை. இப்ப நாங்க வித்தியாசமா பாக்குறோம். அவனு கொண்டு போனாங்கல்ல, பேய் வந்து கொண்டு போயிட்டது. எப்படி நேற்றை கேட்டு பார்த்து ஏன் பேசாம நிக்கிறீங்க? ஒன்று நிக்கதில்லை பெறது. மற்றால் ஒன்றும் விளங்குது இல்லை பெறது. இப்ப விளங்குது. பறவைகள் என்றால் என்ன? இயேசுவா எதை சொன்னார்? இந்த அசுத்தாய்விகளுக்கு நிழலாக அதை வந்து எடுத்துக்கொண்டு ஓடுது. எது? ராஜ்யத்தின் செய்திய. அப்ப கொண்டு போனா முளைக்கு ஒன்றுமே இல்லையே. என்னண்டா அவன் ராஜ்யத்துக்குள்ள போற? பரிசேயருக்கு ராஜ்யத்தை குறித்த பிரசங்கம் இல்லையே. அவனும் போமாட்டான். அவனை அவங்கள ஜனத்தை அவங்களாலே வழி நடத்தப்படுற ஜனங்களும் போக மாட்டார்கள். குருடன் குருடர்களை வழி நடத்துறான். இது 18ஆம் அதிகாரம் பைபிலோன் என்று கூப்பிடப்படுகிறது. பெரிதாக வளர்ந்து போன ஒரு கிறிஸ்தவ சபை சர்ச். பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அவளுடைய விபச்சாரம் பண்ணினார்கள். 3வது வார்த்தை வெளிப்படுத்தின 18:3. அதுகள் டீப்பா அங்கால போக அதை விவரமாக நான் படிக்கவில்லை. இவ்வளவும் தெரியும். எத்தனையோ சபைகள் என்று தொடங்கி அசுத்தமுள்ள பறவைகள், டீமன்ஸ், பேய்களின் வீடாக போயிச்சது. இன்றைக்கு அப்படி இருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணு. எங்க வந்து பூந்துருக்கண்டு தானியில் பூர வந்த மாதிரி பெட்டிக்குள்ள ஒன்று போய் ஏழை கூட்டி வருகிறது. தன்னை விட பொருளாத இயேசுவ சொன்னார். ஒரு குருவி போய் 7 இன்னும் வேறு அசுத்தமான குருவிகளை கொண்டு வருகிறது. அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளின் கூடுமாயிற்று. The Bible is consistent. அப்படியே சொல்லிக் கொண்டு போது பறவைகள் 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 செய். இயேசுவின் உதவியோடு நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இதான் மந்து போட்டு 2 3 கிழமை எல்லாம் கேட்டுட்டு பிறப்பாக ஆக்களை காணல. கொண்டு ஓடிடும். அடுத்தது கல்லுகள். இதுவரை இருதயத்தில் கல்லுகள். பாவ ஜீவியம் இருதயத்தை கடினப்படுத்தும்.
இறுக்கி போடும், சாஃப்டா வராது. பாவம் செய்கிறவன் பிசாசனாலே உண்டாயிருக்கிறான். அதனாலே கேட்ட வார்த்தை அங்கே விழுந்தாலும் அவன் அந்த வார்த்தையிலே அடை என்ன இயேசுவா வந்து பூமிக்கு எருசலேமிலே குடியிருப்பாரா? இது எனக்கு தெரியாது. தனியமா வருவார் இல்ல டேடியோட. டேடி எங்க இருப்பார்? அவருக்குள்ள. நாங்கள் டேடியை பார்க்கலுமா? இல்லை. அவரை கண்டா சரி. வார்த்தையை கேட்டவுடனே சந்தோஷத்தோடு கேட்டுக்கொள்கிறான். ஆனால் கற்பாறை மாறி இருதயம் இருக்கிறபடியால் அந்த வார்த்தை வேறு கீழே போகவில்லை. இப்ப என்ன செய்கிறான் பிசாசு? நெருக்கத்தையும் துன்பத்தையும் போடுகிறான். நெருக்கமும் துன்பமும் இந்த உலக வாழ்க்கையில் வேறில்லாதபடியால் தனக்குள்ளே கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறான். வார்த்தையின் நிமித்தம் உபத்திரவங்களை கொண்டு வந்து போடுவான். வார்த்தை நிமித்தம், because of the word. சாதாரண ஆட்களுக்கு உலகத்தின் உபத்திரவங்கள் இருக்கும். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. 16:33 இயேசுவா சொன்னார். இது வார்த்தை நிமித்தம். வார்த்தையை கேட்டுட்டா வாரா கொஞ்சம் பொருள். சிலருக்கு அடி ஒரு தேங்க்யூ மனைவி 90ஆம் ஆண்டுக்குள்ள வைப்பமே ஆசையோடு வந்து கேட்டுக்கொண்டிருந்தா வார்த்தைய. அப்ப கூரை வந்து ரூஃப் ஓல. இவ கேட்டு சந்தோஷத்தில் ஒரு நாள் வீட்டை போக நடந்தது எனக்கு தெரியாது. அடுத்த நாள் வாரா கை வீங்கி போச்சு. என்ன இது? இங்க போவனம் புருஷன் கையை இழுத்து சுத்தியலால் ஒரு அடி அடிச்சு போனார். எலும்புடைய எல்லாம் வீங்கி போச்சு. அதுக்கு பிறகு அவள் வந்தாள். வார்த்தையின் நிமித்தம் உபத்திரவம் வரும். உலகத்திலே ஜீவிக்கிறதுனாலே, இந்த சாபம் நிறைந்த உலகத்திலே அதிலே இருந்து வர உபத்திரவம் வேறு. அது எல்லாருக்கும் காமன், பொதுவானது. இது வார்த்தையினது கேட்டு வச்சியானால் அதை பிடுங்கி போட, உன்னை அந்த இடத்திலே விட்டு கிளப்பி அறிவான். உன் இனத்தவர்கள், உன் குடும்பம், உன் வீடு, தாய் தகப்பன் கண்டி அறிவான். அதான் இயேசுவா இந்த ஊமையை சொல்லுகிறார். வார்த்தை நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறான். கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறான்.
மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. கிறிஸ்தவ சபை என்று ஒரு கூட்டத்தில் நீ அங்கத்தவனாக இருக்கிறதுக்கு உனக்கு ஒன்றும் செலவாகாது. நீ அவருக்கு பின்னால போக துவங்கினான் இருக்குது பிரச்சனை. இயேசுவுக்கு பின்னாலே போகுவது, அவரது வார்த்தை பின்னாலே போவது, அவரது உண்மைக்கு பின்னாலே போவது, அவரது கட்டளை சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பின்னாலே போவது, அவரது ஒழுங்குமுறைகளுக்கு கீழ்ப்படிந்து பின்னாலே போவது. அதான் அவருக்கு பின்னால போறது. You can be a Christian, no problem. But you cannot be a sheep who follows Yeshua. You are going to be attacked. அதுக்கு தான் பவுலோ முதல்ல சொன்ன சரியான உடுப்ப அணிந்து கொள். ஆவிக்குரிய போர் செய்யும் உடுப்பு, மார்க்கவசம், கேடகம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, செருப்பு, பூட்ஸ், அந்த இரண்டாவது பெல்ட் வந்து காய்ச்சட்ட கலந்து கீழே விடாம, அது ஒரு பெரிய காய்ச்சட்ட போர் செய்கிற காய்ச்சட்ட கலந்து விழுந்தா அந்த பெல்ட் எதுக்கு ஒப்பு? உண்மைக்கு. உண்மைதான் தூக்கி பிடிக்கும். Anyway, we are not going there. வார்த்தை நிமித்தம் உத்தரவம் வரும், புறக்கணிப்பு வரும். உடனடியாக அவன் என்ன பண்ற இடரல் அடைவான். The Bible says immediately he stumbles. இதில் இவன் எழுமும் போட காணல. He falls. என்னத்தின் நிமித்தம்? வார்த்தையின் நிமித்தம். நீ ஏனப்பா எங்கேயாவது போவன், ஏன் அந்த இடத்துக்கு போறாய்? திரும்பி சொன்ன இன்னும் எங்கேயும் போடாம இங்க வர வேணாம். 35-40 வருஷமா கேட்டிருக்கிறேன். எங்கேயும் போகட்டாம். சில பரிசெயல் கூட்டம் இருக்குது. புன்னச்சவரைக்கு போனாலும் பரவாயில்லை, ரோடுக்கு போயிடாது. அடுத்தது முட்கள். இப்ப பையன் பண்ண போறான். இவர் பலவிதமான உலகத்தாக்களோடு சேர்ந்து கொண்டு தெரிகிறார். சபைக்கு ஞாயிற்றுக்கிழமையில பாரார். வாழ்க்கை முட்கள் நிறைந்தது. பலவிதமான செய்திகள், பலவிதமான உறவுகள், பலவிதமான இளைஞனங்கள் எல்லாம் முட்களாக இவரை போட்டு நெருக்கு நெருக்கு, குத்து குத்தண்டு குத்து. கேட்ட வார்த்தை அதுவும் ஒருக்கா ஒரு கிழமைக்கு ஒருக்கா அங்கே விழுந்து முளைக்கவில்லை. இவர் சிநேகிதர்கள் கூட
வேலை செய்யும் இடத்திலே முட்கள், அவர்கள் வாழ்க்கை முட்களின் நடுவிலே. ஆனா அவர்களுக்கு ஒன்றுமில்லை, ஏன்னா அவர்களுக்கு வார்த்தை இல்லை, விதை இல்லை. இவருக்கு விதை விழுந்தது. இவரும் அவர்களது வாழ்க்கையை போல முட்கள் நிறைந்த இருதயம். Nothing doing. Say the point. இதே படிச்ச நாங்க முந்தி, இப்ப வேறு விதமா வருது. யாரோட சேர்ந்து கொண்டு தெரியறாய்? உன் பிள்ளை பாவத்தில் ஜெயிக்கிறாளா? கல்யாணம் கட்டி போட்டு இன்னொருத்தனோட ஜெயிக்கிறாளா? அவளை நீ சப்போர்ட் பண்றியா? உன் இருதயம் முழுக்களாகி விட்டது. உன் இருதயம் அப்பச்சோட மாதிரி வீங்கியும் போயிட்டது. உனக்கு உண்மையது கெட்டது அது பொய் தெரியாது. குருடன் குருடி. இதான் இன்றைய கிறிஸ்தவ சபையிடப்பட்ட கூட்டங்களின் நிலைமை. முட்களோடு விதை வளராது. முட்கள் அசுத்தாவிகளாயும் இருக்கும். ஏற்கனவே சின்ன வயதில் இருந்து உள்ளே பூந்ததுகள், அது சந்ததியின் சாபங்கள் உடைக்கப்படவில்லை. எத்தனை பேய்கள் கூச்சமிட்டது, போமாட்டா, நான் தாண்டா இவ்வளவு வளர்த்த, நான் நீ இல்ல. என்னோட சொன்னது, நான் தாண்டா அன்பு கூர்ந்தானா? என்னடா அது, நீங்களும் அன்பு கூற மாட்டீங்க, எங்களை புரியல. பேய் அவங்க அன்பு கூர்ந்து வளர்த்ததான். என்ன சில பேய்கள் கொண்டவன் கொண்டு போயிட்டு 3 பேரையும் கொண்டு போவான். யார் உள்ள 3 பேரை பேய் சொல்லுது? கொண்டு போயிட்டு எப்படி அட்டாக் பண்ணது சமயம்? உணர்வு இல்லாதவர்கள், விழிப்பாய் இல்லாதவர்கள், அவர்களை புட்டிங்கி எடுத்து அந்த தண்ணீர் விழுகிற இடத்தில இருந்து விலத்த வேணும். Sidetrack them. See, that's the Satan's method. இயேசுவா படிப்பிக்கிறார். நல்ல நிலந்தானும் உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே விழுந்து, அதுவும் 1, 30, 60, 100, எல்லாம் 100 அல்ல. நன்மையான இருதயத்திலே விழுந்த விதைகளுக்கு அட்டாக் வராதா? கட்டாயம் வரும். ஆனால் எப்படி கனி கொடுத்தார்கள்? இயேசுவிலே நிலைத்திருந்து, வார்த்தையிலே நிலைத்திருந்து. அந்த நாளில் டிஜிஎஸ் ஒரு பாட்டு படிப்பார், என்ன வந்தாலும் நம்புவேன், என்னை சரியே சுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். அப்படி படியாக்கள் அனைவரும் இல்லை. படிக்கிற நேர்மே பேய் சொல்லும், கொஞ்சம் இருடி, நான் காட்டுறேன். யார் கைவிட்டாலும் பின் செல்வேனா, கொஞ்சம் இரு. எடுத்து கொண்டு போயிட்டது. ஏன் பிரதம் படிச்சது? ஏன்டா தொண்டையார படிச்சார்கள். இதுவும் கனெக்ட் பண்ணப்பட இல்லை.
படிக்கிறது எல்லாம் படித்தார்கள். இவர்கள் உலகத்தோடு பின்னப்பட்டு வீட்டாரோடு பின்னப்பட்டு வீட்டாரோடு பின்னப்பட்டவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே போக நினைக்கப்படாது. நீங்க என்ன மாதிரி பண்ற கடினமா போறீர்கள். அவர் சொன்னதை சொல்றேன். என்னை விட உன் புருஷனை பஞ்சாதியை பிள்ளையை எதையும் நேசித்தாய். நீ என்னை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை என்று சொல்றார் இயேசுவா. அவர் சொன்னதை நான் சொல்றேன். என்னோட கோவிவாய் உன் பிள்ளையை நேசிக்கலாம், என்னை விட அல்ல. இயேசுவாவை சொல்றேன். பிளப்பட்ட அவரோடு படிக்க ஏலிக்கு நடந்தது 2 பிள்ளைகள் ஒரே நாள் டெத். The Bible is not wishy-washy. சொன்னதான் 2 காரியங்களும் மரணம் செய்வன். எதை தெரிவு செய்ய நான் சொல்றேன், வாழ்க்கையை தெரிவு செய். No, death. No problem. இப்படியான அறிவு கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட பலருக்கு உலகெங்கும் தெரியாது. நல்லவர், நல்லவர், நல்லவர். எனக்கு பழைய காலத்து பாட்டுண்டு. அவளுக்கு தெரியும். வீட்டை போய் ஒண்ணு செய்யறது இல்லை. பல ஆரஞ்சோட நேரம் இருக்கு. வேத புத்தகத்து வார்த்தைகளை எடுத்து அந்த பெரியன் சர்ச் மாதிரி ஆரஞ்சு மாப்புக்கு எப்படி இருக்கா? பேய் விடாதே, விடாதே. இன்னைக்கு ஒரு பிள்ளை வீட்டால போயிருக்கு. அந்த பிள்ளை நின்ற இடம் 5 பூசாரி நீக்கிறாங்களா? சொன்ன எத்தனை 5 எந்த பிள்ளை அது தேவையில்லை. இங்கத்தை பிள்ளையா அது தேவையில்லை. சொன்ன உண்மையை படி சொல்லு. காரிருள் ஜனங்களை மூடும். நீ வார்த்தையை கவனிக்காத பொழுது அவர் உன் பிள்ளைகளை மறந்து விடுவார். வஞ்சிக்கப்படாது. ஓசியா 4:6 அவர் சொன்னதுதான், மாறமாட்டார். அறிவில்லாமல் அழிக்கப்படுகிறீர்கள். சங்காரம், மங்காரம், தூந்தாரம். நீ அறிவை வருத்தாய். அவரை அறிகிற அறிவு. நீ குருவானவராய் இராதபடி நான் உன்னை பொறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வார்த்தையை மறந்தாய். பிசினஸ் அது இது. ஆகையால் நான் உன்
பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவன் மறக்கக்கூடியவரா? அப்படியான தேவனாய் இருக்க முடியாது. மறக்கிறதுண்டா, he will ignore. There is no protection. உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது. சின்ன வயதிலே பேய் வந்து பூராதபடிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று போட்டிருக்கிறார். இருக்க நடக்க போக படுக்க முதல்ல எழுந்திருந்தோன்னு அவரை மாத்தி எடுக்கிறது இல்லையே. அதனாலே பூசாரிகளும் இந்த செய்தியில கேட்கப்படுற ஞானக்காக பொம்பளைகளும் அதிகரிப்பார்கள். ஒரு ஞான காட்டத்தான் போனது சவுல் ராஜா ஒரு பைத்தியத்திட்ட. அதுவும் சாமியில கொண்டு வர நல்ல பட்டார். சிவத்த உடுப்புல இருக்கிறதான் ஞானக்கா. அந்த எழுப்பி வந்து நிற்கிறது, நட்டிக்கிறது சமுவேல் மாதிரி ஒரு பேய். சவுலோட வந்தவர்கள் 2 பேரும் இங்கால அவங்க நடுங்கி போனாங்கள். என்ன காட்சி! இந்த பூக்கள் நிறைந்த வாழ்க்கையானபடியால் பிசாச எல்லாத்தையும் போட்டு நெருக்கி இவர்களுக்கு நேரமெடுத்து வாசிக்க விடுறதில்லை, வாசித்ததை நிலையை வைத்திருக்க விடுறதில்லை. அப்படி அட்டாக் பண்றான்னு பாருங்க. பலவிதமான வேலைகள், தொல்லைகள், குடும்ப கவலைகள், பொருட்களின் மயக்கம். இப்போ உள்ள ஆக்களுக்கு உண்மையா சொல்லுங்க, எப்படி நேரம் வரும் அவர்களுக்கு இதை ருசியாய் பழகிறதுக்கு? உண்மையாய் அழைக்கப்பட்ட ஆடுகளுக்கு அவர் தெரியும் சாப்பாடு கொடுக்க. மற்றாக்களுக்கு how will they find time? இல்லை சாப்பாடு இல்லை, பசலை இல்லை, பசலை எல்லாம் முடிஞ்சு போச்சது. சீனாக்காரன் டாய்லெட். இது இந்த பிரச்சனையிலே போக்கஸ் பண்ணது இலங்கை. கவனமாய்கள், தூரமாக வானம் தொடுகிற இடத்திலே கடல்ல பெரிய ஒரு சுனாமி அலை வருகிறது. அது இந்த வலுப்பாம்பு பாம்பின், ராட்சத பாம்பின் ஜனங்கள் இங்கே குடியிருக்கிறார்கள். They must get out. அதுக்கு இயேசுவின் மூலம் நடிகை அறிந்தவர்கள் கேட்கப்படும் ஒவ்வொரு நாளும் அணி அணியாகி பல இராணுவத்தை போல இந்த டிராகனின் ஜனங்கள் போவதை ஒரு ஊழியக்காரன் கண்டார் பல வருஷங்களுக்கு முன்பு. ஒரு எடுபடி பவந்தனேகரங்கள் லோட்டஸ் டவர் கட்டி, லோட்டஸ் டவர்
சாப்பாடு மண்ணையும் கொடுக்குதா ஆக்களுக்கு? அடேசா பார்த்தால் பசி தீரும். பருவத்தின் என்ன இது இலங்கை சிலோன். முட்கள் உள்ளவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில பூர நேர்ந்து அவர்களுக்கு மாற்றிங்க நேரமில்லை, அறிஞ்சு கொள்ள நேரமில்லை, ஆன்லைன்ல கொடுக்கிற வார்த்தைய கேட்டு நோட்ஸோடு ஒப்பிட நேரமில்லை, சபையாரோட ஐக்கியப்படுறதில்லை, சுடுகுது மடியப்படி ஒரு ஓட்டம். அப்ப என்னண்டு விதை வளர்ந்து முளைக்கும். நீயும் ஓட்டம், பிள்ளையும் ஓட்ட போட்டி, புருஷனும் ஓட்ட போட்டி, எல்லாம் ஒரு ஓட்டம். ஐக்கியம் இல்லை, போக்கஸ் இல்லை. ஏன் நான் போறேன், ஏன் சபைக்கு போறேன், அதை ஞாயிறு மற்ற கூட்டங்கள்ல அங்கத்தவன என்னத்துக்கு போறாய்? இயேசுவா என்ன சொன்னார் என்று பார்த்து கீழ்படிய போவாட்டி ஏன் போறாய்? போக தேவையில்லை. நீ இந்தியனோ ஸ்ரீலங்கனோ அவர்கள் எல்லாம் பஞ்சிக்க போது அது செய்வார், இது செய்வார், இதன் தோட்டத்தை போல உன்னை செழிப்பாக்குவார் பாக்குவார். நீ கீழ்படியாம வந்தா ஆதாம போல துரத்துவார். நான் சொல்றேன், எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. ஒரே ஒரு உண்மை, ஒரே ஒரு கட்டளை தாக்கினானா இல்லையா? ஆரம்பத்திலே இப்ப விடுவானா? அதுதான் இந்த 4 ஊமைகளை 4 இப்ப முதலாவது பார்த்திருக்கிறேன். நான் 2 3 முடிச்சிடலாம். அடுத்ததாக நல்ல நிலம் காத்து கொண்டு அதை பாதுகாத்து பணம் கொடுக்கிறார்கள், ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். 30 60 100 பேசாசுர அட்டாக் அங்க இருக்கு. இந்த ஊமையை சொன்னதே Satan's strategy, how he will attack the young believers and others in the ecclesia. வழியால் அழைக்கப்பட்டவர்களே, அத்தையும் இத்தையும் கொண்டு வந்த பிரச்சனையும் தொல்லையும் என்ன செய்ய போறாங்க? பாத்தியா, கைவிட்டாரு. நீ டடி டடி என்றாய் குற்றஞ்சாட்டுவான். எவனுக்கு பொய் சொன்னான்? அவர் சொன்னார், சாகவே சாகுவீர். நீங்கள் சாவதே சாவதில்லை. டார்லிங், இன்றைக்கு பாம்பு பேசுகிறது, சபைக்குள்ளே வருகிறது, ஆராதனைக்குள்ளே வருகிறது, ஆக்களோடு வருகிறது. நெருப்பு மழை மாதிரி, கல் மழை மாதிரி கொட்டுன்ற ஒரு சபையிலே
அப்படி இருந்தும் ஜனங்களை விடுதலையாக்கப்படி அதுக்கு தெரியாத பாதையிலே நடத்த அவர்களை அறியாத பாதையில் கொண்டு வந்த இப்ப இந்த வார்த்தை கேட்டு கிளம்பினது போய் என்ன கொண்டு வந்து நீங்க என்ன கொண்டு வராது எத்தனை பேர் என்னை கொண்டு வந்தனை அப்ப என்னாலும் எனக்கு தெரியாது சரியா அந்த வசனம் அத மைக்கை போட்டு கொண்டு வருவார் தொத்தையில போடுறதுக்கு பேய்க்கு அந்த ரோடால் வர நேர்மே அதுக்கு தெரியாது வந்ததுக்கு பிறகுதான் ஏன் நெஞ்சு கொண்டு வந்த நீ சோ இந்த வார்த்தையை அட்டாக் பண்ணி சூழ்நிலையை அட்டாக் பண்ணி வாழ்க்கையை அட்டாக் பண்ணி வார்த்தை வாழ்க்கை மாற்றி புறக்கணிக்க பண்ணி எல்லாம் செய்கிறது அவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே போகாதபடி பழம் கொடுக்காதபடி. Now God willing we will see the parable of the tares. கலைகளும் கோதுமையும் குறித்த உவமையிலே எவ்விதமான அட்டாக் வருதுன்னு பார்ப்போம். அவரால் அழைக்கப்பட்ட ஆடுகளுக்கு we will see God willing tomorrow. இலக்கத்தினாலே நேற்றமுண்டக்கம் தொடர்பான வெளிச்சம் இருக்கிறது. Receive the blessings. Yavareka, Yehovah, Vaismareka, Yagir, Yehovah, Panaveleka, Vioneka, Isa, Yehovah, Panaveleka, Vaisamika, Shalom, Yehovah, உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு தயவாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிப்பது. எல்லா கவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். எப்படி வாரான் உன் வாழ்க்கையிலே சபை கூடுதலே அறிந்து கொள். இயேசுவை வெளிப்படுத்துகிறார். முதலாவது ஓமை 4 ஓமையிலே சாத்தானுடைய தாக்கங்கள் எங்கே எப்படி வருகிறது நாளைக்கு தொடர்வோம். Parable of the tares and wheat. கோதுமையும் களைகளும். God bless you. Shalom.